Hi friends, welcome to another video. பெட்ரோல் டீசல் விலை வந்து இப்போ உயர்ந்திருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு நானுமே வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட போயிருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நார்மல் பெட்ரோலா பவர் பெட்ரோலான்ற மாதிரி ஒரு டவுட்டே வந்துருச்சு. ஏன்னா வந்து 3 rupees கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் அந்த பெட்ரோல் போடுறவங்க கிட்டே கேட்டிருந்தேன் எவ்வளவு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாரு இந்த மாதிரி 3 ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க அப்படின்னு சொன்னாரு. நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் பிரைசிங்ல வந்து பெட்ரோல் விலை வந்து இருக்கு. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 103 ரூபாய் 67 காசுக்கு வந்து இருக்கு 1 லிட்டர். அதே வந்து நீங்க நியூ டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா 97 ரூபாய் 77 காசுக்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா 106 ரூபாய் 68 காசு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு 1 லிட்டர். அதே கொல்கட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் 108 ரூபாய் வந்து நார்மல் பெட்ரோல் 1 லிட்டருக்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கச்சா எண்ணெயோட விலை உயர்வுனால தான் இந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆனது ஏற்பட்டிருக்கு. நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் லாக்டவுன் அளவுக்கு வந்து லாக்டவுன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பரவலாக பேசப்பட்டு இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த ஃபியூல் பிரைஸ் ஹைக். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களுடைய கான்வாயே வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தி ஃபியூல் பிரைஸ் அண்ட் ஆல்சோ வந்து எல்லார்கிட்டையுமே வந்து இந்த ஃபியூல் கன்சப்ஷனை வந்து குறைக்கிறதுக்கான நிறைய மோட்டிவேஷன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர்ல தான் அசம்பிளிக்கு வந்து போயிருந்தாரு. அந்த வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணியிருப்போம். சென்னையில் 1 லிட்டர் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபாய் 23 காசுக்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் மட்டும்தான் இப்படின்னு பார்த்தோம்னா சிஎன்ஜிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்குமே வந்து ஹைக் ஆயிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் ஆனது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த போர்க்கால சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கனால தான் இத்தனை ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பெட்ரோல் விலை உயர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய கான்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அப் அஃபிஷியல். I'll see you guys in the next video. Bye.